சிவன் தந்தை வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு அளிக்கிறதுல மறக்கிறதே கிடையாது. ஒரு நாள் நம்ம தாயார் என்ன பண்ணுறாங்க, பார்வதி தாயார் உலகத்துக்கே படி அளக்கிறார். இந்த ஒரு சின்னதாக ஒரு எறும்பை மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுப்போம். அந்த எறும்புக்கு வந்து அவர் படி அளக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு எறும்பை பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. சிவன் தந்தை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் படி அளக்கிறாரு. எல்லாருக்கும் படி அளந்துட்டு உணவளிச்சுட்டு நேராக வராரு. வந்தவுடனே தாயார் வந்து கேட்குறாங்க, எல்லாருக்கும் நீங்கள் வந்து படி அளந்துட்டிங்களா? அளந்தாச்சு, எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்பாங்க, ஏன் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் நீங்கள் படி அளக்க மறந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை சக்தி, நான் எல்லாருக்கும் படி அளந்துட்டு தான் வந்தேன். யாருக்கும் நான் வந்து உணவு அளிக்கிறதில்ல, நான் மறக்கிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன வந்து என்னோடய குழந்தைகள் இல்லையா, அவங்களுக்கு எப்படி நான் வந்து படி அளக்காமல் இருக்க